ஹலோ குழந்தைகளா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்கள் பாட்டிமா அழகான கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டுட்டு ஜாலியாக இருங்க. வாங்க கதைக்குள்ளே போவோம். ஒரு அழகான தோட்டம், நல்லா பச்சை நிற தாவரங்களும் பறவைகளின் சத்தமும் நிறைந்த தோட்டம். அந்த தோட்டத்தில் ஒரு கருப்பு நிற காகமும் அழகான தோற்றத்தில் கிளியும் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் காகம் கிளியை பார்த்து, நாம் இருவரும் நண்பர்களாக இருப்போமா என்று கேட்டது. அதற்கு கிளியோ, என்னால் முடியாதப்பா, நீ மிகவும் கருப்பாய் இருக்கிறாய். எனது நண்பர்கள் உன்னுடன் இருப்பதை பார்த்தால் என்னை கேலி செய்வார்கள் என்று கூறியது. அது மட்டும் இல்லை, நான் உன்னை விட மிகவும் அழகாக இருக்கிறேன். என்னை கண்டால் மனிதர்களுக்கு மிகவும் பிடித்து கொள்கிறது. உன்னை யாரும் வீட்டுக்கு அழைக்க மாட்டார்கள். நான் உன்னுடன் நண்பனாக இருக்க விரும்பவில்லை என்று கிளி கூறியது. அந்த சமயத்தில் பெண் ஒருத்தி உணவை காகத்துக்கும் கிளிக்கும் வைப்பதற்காக கொண்டு வந்தாள். தான் கொண்டு வந்த உணவை காகத்தை அழைத்து கா கா என்று கத்தி அந்த உணவை காகத்துக்கு வைத்தாள். தான் வளர்த்த கிளிக்கும் மற்றொரு உணவை கொண்டு வந்து வைத்தாள். கிளியின் தோழியான மற்றொரு கிளி அந்த உணவு முழுவதையும் யாருக்கும் பகிர்ந்து கொடுக்காமல் முழுவதுமாக சாப்பிட்டு முடித்துவிட்டது. ஆனால் காகமோ அப்படி செய்யவில்லை. கா கா என்று அனைத்து காகங்களையும் அழைத்தது. அந்த சத்தத்தை கேட்டு மற்ற காகங்களும் பறந்து வந்தன. தனக்கு வைத்திருந்த உணவை அனைத்து காகங்களிடம் பகிர்ந்து உண்டன. தனது உணவை அனைத்தையும் தோழியே உண்டதால் கிளி பசியால் வாடியது. இதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டீங்க குழந்தைகளா? வெளிப்புற அழகு ஒருபோதும் முக்கியம் இல்லை. உண்மையான அழகு எது தெரியுமா? ஒருவர் செய்யும் உதவிகளாலும் அவர் செய்யும் நல்ல செயல்களில் மட்டுமே நிறைந்திருக்கிறது. கிளி காகத்திடம் பேசியதை நினைத்து மிகவும் வருந்தியது. சரி குழந்தைகளா, இத்துடன் கதை முடிவடைந்து விட்டது. நாளை மற்றொரு கதையில் சந்திப்போம்.